தென் இன்றைக்கி நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம்னா NS200 இண்டிகேட்டர்ஸ் அது எல்இடின்னு மாற்ற போகிறோம். நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டூமை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு போல்ட் அண்ட் தென் இது ஒரு போல்ட். ஃபஸ்ட்டு இந்த டாப் ஓப்பன் பண்ணோம். அந்த 2 ஸ்க்ரூஸை லூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹெட்டு தலையாக வந்துடும். அண்ட் தென் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கு ஸோ மேலே இங்கே ஒரு போல்ட், அப்புறம் ரைட் சைடு இங்கே ஒரு போல்ட், அண்ட் தென் இந்த சைடில் ஒன்று, சேம் ஆஸ் யூஷுவல் அந்த பக்கம் ஒன்று, அண்ட் தென் அடியில் ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு இதோ இந்த இடத்துல இருக்கிற போல்ட் இதை ரிமூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டூம் ஹெட் வந்துடும். தென் கீழே இருக்கிற போல்ட்டை ரிமூவ் பண்ண முடியல, அதனால் இப்போ ஹெட்டை ரிமூவ் பண்ணுறோம். இங்கே ஒரு போல்ட், ஸோ மேலே ஒன்று, சேம் ஆப்போசிட் சைடில் சேம் 2 சைட்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஹெட் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் உங்களுக்கு தனியாக வந்துடும், இந்த இண்டிகேட்டர் இருக்கிற பார்ட்டு. அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இண்டிகேட்டர் ப்ளக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை 2 சைடும் அன்ப்ளக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்ட்டை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் 2 சைடு இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் இந்த பார்ட்டை தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கையில் வந்துடும். அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் சைடு பேனலை ரிமூவ் பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒன்று 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். இது 1 2 3. ஸோ சேம் இதே பக்கமும் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த போல்ட்டை இந்த ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஹோல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இண்டிகேட்டர் கரெக்டாக ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போல்ட் போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கம் இண்டிகேட்டர் போட்டு பேனல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சைட் பேனல்ஸை. ஸோ இப்போது வண்டியில் மவுண்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த போல்ட்டை நம்ம திரும்பி போடணும். தென் ஒயரை உள்ள வழியாக கொண்டு வந்துடுங்க, இண்டிகேட்டரோட ஒயரை. ஸோ உள்ள வழியாக கொண்டு வந்து ப்ராப்பராக லெஃப்ட் சைடு ரைட் சைடு கனெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா மறுபடியும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் தப்பாயிடக்கூடாது. ஸோ ஒரு டைம் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரைட் சைடு போட்டிருக்கேன். ஸோ ப்ராப்பராக ஒர்க் ஆகுது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் சைடு கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது தான். தென் மேல் நட் போட்டாச்சு. ஸோ கீழே போடணும். லெஃப்ட் சைடில் இப்போ டைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராப்பராக டைட் பண்ணிக்கோங்க, வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு இன்னொரு டைம் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரைட் சைடு இண்டிகேட்டர், இப்போது லெஃப்ட். ஸோ ஹசார்ட் லைட் போட்டு பார்ப்போம். எஸ், ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. மிஷின் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ விண்ட்ஷீல்ட் மட்டும் மாட்டணும். அதை மாட்டிட்டு உங்களுக்கு லுக் இப்போ இருக்குன்னு காட்டுறேன். தென் அதுக்கப்புறம் இதை ஃபைனல் லுக். ஸோ இண்டிகேட்டர் போட்டால் உங்களுக்கு இந்த மாதிரி லுக்கு பார்க்கவே நீட்டாக இருக்குது. தென் பேக் சைடு இண்டிகேட்டர்ஸ் நான் இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மந்த்ஸ் முன்னாடியே மாட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டெயில் டைடி வரும். நான் அதை ரிமூவ் பண்ணி இது நாங்களே பண்ண கிளாம்ப் இது லேத்தில். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் இந்த போல்ட் ரிமூவ் பண்ணி போடுறது. ஸோ ஒயரிங் மட்டும் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போகும். ஸோ உள்ளே உங்களுக்கு ஒயரிங் எங்கன்னா ஸோ சேம் கப்ளர் டு கப்ளர் தான். ஸோ அந்த பழைய கப்ளர் ரிமூவ் பண்ணி இந்த புது கப்ளர் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதே ஹோல்ஸ் வழியாக வரும். தென் இதை நான் ஹசார்ட் லைட்டுக்காக ஒயர் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வந்துடும்.
இது எக்ஸ்ட்ரா லைட்க்கான ஒயரு. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லைட்டை எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குதுன்னு காட்டுறேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டே டைம்லேயும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் மாற்றுறது பெஸ்ட்டு. ஸோ வர்த்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.